பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த வேளையில என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தேவன் உங்களை 3 வழிகளில் உயர்த்த போகிறார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும், ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம விரும்புவோம் இல்லையா? அப்படி விரும்புற நம்மள ஆண்டவர் உயர்த்துறதுக்கு 3 வழிகள் கொண்டு வராரு. அது என்ன வழிகள் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையில தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதம் எப்பவுமே நிரந்தரமா இருக்கிறதாகவும், அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்தில் வரதாகவும் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் குறைஞ்சி போகாது. சரியா? இப்போ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் 3 வழிகளை தருவாரு. அந்த 3 வழிகள் ஆண்டவர் தரதுக்கு நம்ம 3 செயல்களை நம்ம செய்யணும். முதல்ல என்னன்னா, மௌனமாய் ஆசீர்வாதத்தை காணுங்கள். பாருங்க, மௌனமாய் ஆசீர்வாதத்தை காணுங்கள். ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தாராரு அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தை குறிச்சு பெருமை பாராட்டமே இருக்கணும். நம்மள பல பேர் என்னன்னா, நம்ம உழைப்பும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும், ஆனா அங்க தேவன் மகிமைப்படுவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. நான் உழைச்சேன், நான் படிச்சேன், எனக்கு உள்ள வேலை, நான் சம்பாதிச்சது அப்படிங்கிற நான்கிற ஒரு பெருமை, நான்கிற ஒரு அகங்காரம் அங்க ஒளிந்து காணப்படுது. அப்போ அந்த பெருமையை ஆண்டவர் வெறுக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருமை பாராட்டாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆசீர்வாதத்தை தரக்கூடிய அளவுக்கு ஒரு தொழில முன்னேற்ற பாதையில கொண்டு வர கிருபை பாராட்டுனது யாரு அப்படின்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதே போல அந்த ஆசீர்வாதமான தொழிலை செய்யணும்னா என்ன வேணும்? உடம்பு ஆரோக்கியம் வேணும். அந்த ஆரோக்கியத்தை தந்தது யாரு? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் மறந்து போயிட்டு, என்னால தான் இந்த ஆசீர்வாதம், நான் தான் காரணம் இவ்வளவு நான் உயர்ந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற அந்த பெருமை நமக்குள்ள இருக்கும் போது, நம்ம அந்த பெருமை என்னும் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் மௌனம், அமைதியா சாந்தமா தன்னுடைய பிள்ளை இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் விரும்புறாரு. அதான் மௌனமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ரெண்டாவது, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஏதோ ஒரு சிக்கல் வருது, ஏதோ ஒரு பண கஷ்டம் வருது, உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? பயந்து போயிடுவோம். அப்படி பயப்படாமல் நம்ம ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு, நம்பிக்கை என்னும் விசுவாசத்தோடு காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில நம்பிக்கை, அதுவும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்பிக்கை மிகவும் முக்கியங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நம்ம எவ்வளவு நம்பி எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ, அதன்படி நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சியின் பாதையில செல்லும். ஆமீன், ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விசுவாசம் வச்சிருப்போம், நம்பிக்கை வச்சிருப்போம், ஆனா ஒரு கஷ்டங்கள் வந்து கொஞ்ச நாள் அந்த கஷ்டம் நீங்காம நீடித்து கொண்டு இருக்கும் போது நம்மகிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுத நீங்களே அறிவீங்க. நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கும்போது விசுவாசத்துல தளர்ச்சி நிற்கிற நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது விசுவாசம் குன்றியவர்களா காணப்படுவோம். அப்படி இல்லாம நம்ம மனசுல ஒரு பிரச்சனை வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், தோல்வி வந்தாலும், கண்டிப்பா ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செழிப்பானது தருவாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு விசுவாசம்
ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். ஆமீன், ஹல்லேலூயா. மூன்றாவது பார்க்கும்போது ஆசீர்வாதத்தினை பெற்றுக்கொள்ள வழி திறந்தவர்களா இருக்க வேண்டும். ஆமீன், ஹல்லேலூயா. என்ன அப்படின்னா, மனிதர்கள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போதும் செல்வ செழிப்பா இருக்கும் போதும் எல்லா மனிதர்களும் நம்மளை சுற்றி இருந்தாலும் நமக்கு ஒரு ஆரோக்கியம் குறைவு உயர்ந்து நம்ம கிட்ட இருக்கிற காசு பணங்கள் எல்லாம் போன பிறகு, செல்வங்கள் அனைத்தும் இல்லாமல் ஆன பிறகு சில மனிதர்கள், பெரும்பாலான மனிதர்கள் காணாமல் போயிடுவாங்க. அப்போ மனிதனை நம்பி நாடி ஓடாமல் ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு போதுமானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கலந்த ஒரு விசுவாசத்தோடு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக வழியை திறந்தவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, பைபிள்ல அழகான ஒரு நிகழ்வு. யோசேப்பு தன் சகோதரனால் வெறுக்கப்படுறாரு, தன் சகோதரனால விற்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாம சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு பதவி உயர்வை பெறாரு. பாருங்க, மனிதனை நம்பவில்லை. தன்னுடைய சகோதரனால விற்கப்படும் போது அந்த யோசிப்போட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய கூடி பறந்த சகோதரன் தன்னை பார்த்து கொள்ளுவான், தங்கிட்ட பாசமா இருப்பான் என்ற அந்த எதிர்பார்ப்பு அனைத்தும் சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கும். அப்படி அந்த சகோதரன் அவர்கள், அதாவது யோசேப்பு மீது கொண்ட வெறுப்பு நிமித்தமாக தன்னுடைய கூடி பறந்த சகோதரர்களே அவனை விற்கும் போது அந்த மனது கலங்கிய நிலைமையில இருக்கும். ஆனாலும் யோசேப்பு வாய்களை திறந்து ஒரு வார்த்தை வர கூறாம மௌனமா இருந்தார். ஆனால் ஆண்டவர் மீது விசுவாசம் நிறைஞ்சவரா இருந்தாரு. கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். மனிதன் என்னை விட்டு விலகி போனாலும், மனிதன் எனக்கு பகையே நினைத்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை உயர்த்துவாருங்கிற ஒரு நம்பிக்கையோட ஆண்டவரை மட்டுமே நம்பி நின்றதன் மூலமாக விற்கப்பட்ட யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பிறகு பதவி உயர்வை பெறுகிறார். ஆண்டவர் அவரோடு இருந்ததன் நிமித்தமாக, அவருடைய பொறுமையின் நிமித்தமாக, நம்பிக்கையின் நிமித்தமாக யோசேப்பு உயர்த்தப்படுறாரு. பாருங்க, வாழ்க்கையில ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம நம்புறவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டுட்டு போனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோட இருக்கிறாரு, என்னை உயர்த்துவார், என்னை அரவணைப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அவருக்கு காத்து இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டவர் வழிகளை திறந்து ஆசீர்வாதத்தை தருவாரு. எப்பேற்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் ஆண்டவரை முழுவதுமாக நம்பி பொறுமையோடு காத்திருந்து அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு வழிகளை திறக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இந்த 3 செயல்கள் மூலம் நடக்கும். இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவங்க வாழ்க்கை வறண்டு போய் செழிப்பு இழந்த நிலைமையில இருக்கிறத நீங்க அறிவீங்கப்பா. அந்த செழிப்பு இழந்த நிலைமையே மாற்ற, வாழ்க்கையே மாற்றி போட நீங்க தந்த அந்த 3 காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 3 காரியங்களையும் ஒவ்வொருவரும் பின்பற்றும் போது அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் நிறைந்த பரம தந்தையே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரு. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.